நீல பத்மநாபன் அவர்கள் எழுதிய சிறுகதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கதையினுடைய பெயர் க்ஷணங்கள் அப்படிங்கிற கதை. அதாவது இந்த தருணங்கள், இந்த நேரங்கள், இந்த கணங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் இந்த க்ஷணங்கள் அப்படிங்கிறது. இந்த கதை கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. இருந்தாலும் இந்த கதையை முழுமையும் கேளுங்க, எப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இப்போது நம்ம கதையை பார்க்க போகலாம். என்னையே விழுங்கிறது மாதிரி சிதம்பரம் பார்த்துக்கிட்டு இருந்தான். எனக்கு என்னமோ போல் இருந்தது அவனோட பார்வை. என்னை விட அவனுக்கு ஒரு 2 வயசு தான் அதிகம் இருக்கும். இப்போ அவனுக்கு ஒரு 21 வயசு இருக்கும். நான் பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு திரிஞ்ச காலத்திலேயே அவன் என் வாழை பிடிச்சிக்கிட்டு நடந்த பையன்தான் அவன். என்னோட மனசோட ஆழத்தில் ஏராளமான நினைவுகள் வந்து எனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தது. ஆமாம், இவன் தான் என்னோட முறை பையன். இவனை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் நினைக்கும் போதே சச்ச, என்ன மனசு இது, இப்படி நினைக்கிறதே பெரிய பாவமாச்சே. இந்த நினைப்பே ராமுவின் அப்பாவுக்கு துரோகம் பண்ணுற மாதிரியில் ஆகிடும். எதை நாம் விளக்கணும் அப்படின்னு கற்பிக்கிறோமோ அந்த எண்ணம் தான் நம்ம மனசுக்குள்ளே மாயமாக புகுந்து நம்மளை வாட்டி வதைக்குது அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே, பாம்பேலேருந்து எப்போ வந்த லக்ஷ்மி அப்படின்னு சிதம்பரம் கேட்டான். முந்தா நாள் தான் வந்தேன். ஹரிஹரன் கூட வரல போல இருக்கு, தனியாக எப்படி வந்துட்டேன்? பாம்பேயில் ரயில் ஏற்றி விட்டார், மெட்ராஸில் வந்து இறங்கினேன். அக்கா சுந்தரி கூட ஒரு நாள் இருந்துட்டு அடுத்த பஸ்ஸில் ஏறி நேராக நாகர்கோயில் வந்தாச்சு. நாகர்கோயிலேருந்து 35 நிமிஷம் நம்ம ஊர். இதுக்கு வழியில் துணை இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன காக்காவா கொத்திட்டு போயிட போகுது அப்படின்னு நான் பேசும்போதே நான் ரொம்ப அதிகமாக பேசிட்டேனோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்ன இருந்தாலும் இந்த சிதம்பரம் என்னோடய பழைய அம்மாஞ்சி தானே, தப்பாக நினச்சிக்க மாட்டார் அப்படின்னு எனக்கு நானே சமாதானம் பண்ணிக்கிட்டேன். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட அந்த ஹாஸ்யத்தை ரசிக்கிறது மாதிரி அப்படி பார்த்துட்டு மௌனமாயிட்டார். வெளியில் கோடை வெயில் நெருப்பு மாதிரி காயுது. நிறைய இந்த தீட்சண்யம், அந்த வெயிலோட தீட்சண்யத்தில் அந்த கிராமமே ஒரு மாதிரி தான் ஆயிடுச்சு. பட்டணத்தில் வாழ்ந்து அலுத்து போய் இந்த பசுமையை பார்க்கும்போது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. இருந்தாலும் வெயில் தானே அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே, சுந்தரி மெட்ராஸில் எப்படி இருக்கா என்று சிதம்பரம் திடீர்னு கேட்டப்போ தான், சுந்தரி வீட்டில் ஒரு நாள் நான் தங்கினேன்னு சொன்னனே, அதுக்கும் இவன் கேட்ட கேள்விக்கும் அப்படின்னு அந்த 5-6 நிமிஷத்தில் இந்த சிதம்பரம் அவளை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் போல இருக்கு அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. இப்போ சுந்தரி அக்கா வீட்டில் போய் நான் தங்கி இருக்கிறத அவனுக்கு சொல்லியிருக்க கூடாதோ அப்படிங்கிற ஞானம் எனக்கு இப்போ தான் வந்தது. ஆனால் அவன் கேட்ட கேள்வி என்னை கொஞ்சம் நேரம் யோசிக்க வச்சுது. எனக்கும் என்னோடய அண்ணன் பார்வதிநாதனுக்கும் முன்னால் பிறந்தவ தான் இந்த சுந்தரி அக்கா. எங்கள் அப்பா அம்மாவுக்கு மூத்த பொண்ணு. தாலுக்கா ஆஃபீஸில் டைப்பிஸ்டாக இருந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு கொஞ்சம் பென்ஷன் கிடச்சிது. அதில் குடும்பம் நடக்குமா என்ன, ஏதோ கொஞ்சம் நிலத்தை குத்தகைக்கு பிடிச்சிக்கிட்டு இருந்த பூர்வீக வீட்டில் நாங்கள் வாழ்ந்துட்டுருந்தோம். அக்கா எஸ்எல்சி படித்து முடிச்சுட்டு ஹிந்தியில் விசாரத் வரைக்கும் எப்படியோ படித்து பாஸ் ஆகிட்டா. மெட்ராஸில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு ஸ்கூலில் ஹிந்தி வாத்தியார் வேலை கிடச்சிது. என்னோடய அப்பாவோட சித்தி ஒரு படுகிழவி, கண் பார்வையெல்லாம் கிடையாது, காதும் கேட்காது. இங்கேயே இருந்து தான் செத்து போவேன் அப்படின்னுட்டு ஒரு பாழடைஞ்ச வீட்டையும் ஒரு ஊஞ்சலையும் கட்டி காத்துக்கிட்டு கிடந்தா மெட்ராஸில். அவளுக்கு புள்ள குட்டி புருஷன் அப்படிங்கிற எந்த சொந்த பந்தமும் கிடையாது. சுந்தரி அக்கா அவள் வீட்டில் தான் போய் தங்கியிருக்கா. அக்காக்கிட்டேருந்து மாதம் தவறாமல் ஏதோ ஓரளவு ரூபா அப்பாவுக்கு வரும். அந்த பணம் அவருக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருந்தது. அதனால் அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை சேர்த்து எங்கள் அண்ணன் பார்வதிநாதனுக்கு கார் டிரைவிங் படிக்கிறதுக்கு உதவி பண்ணார். ஒரு டாக்ஸி டிரைவர் மாதிரி அவனுக்கு ஒரு வேலையும் கிடச்சிது. இவரும் என்ன பண்ணார், எங்கள் அப்பாவும் ஒரு 2-3 டைப்ரைட்டிங் மிஷினை வாங்கி போட்டுக்கிட்டு, எல்லாம் பழசு தான்,
மீனாட்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பித்து அதில் தான் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஏதோ அதில் வர்ற வருமானம் தான், அதை வச்சுக்கிட்டு தான் குடும்பம் ஓடிக்கிட்டு இருந்தது. காலையில் 7 மணிக்கு போனார்னா ராத்திரி 8 மணிக்கு தான் வருவார். சில சமயம் 10 கூட ஆகிடும். இப்படி இந்த வயிற்றுப்பாட்டுக்கு ஒரு பிடிப்பு பிடிக்கிறதுக்குள்ளார சுந்தரிக்கு வயசு 35 தாண்டிட்டுது. கல்யாணத்தை பற்றி பேசி என்ன பிரயோஜனம், வயசு 35 ஆகிட்டுதே. அப்போ எங்கள் அக்கா என்ன சொன்னா, அம்மா நான் கல்யாணம் செஞ்சுக்க போகிறது கிடையாது, லட்சுமியோட கல்யாணத்தையாவது சீக்கிரமாக நடத்திடுங்க, நானும் என்னால் ஆன அளவு பணத்தை மாதமாக கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டா. ஆனால் அதுக்காக அப்பா ஒன்றும் சும்மா இருக்கலை. என்னோட நிலமை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவரும் ரொம்ப மும்முரமாக இருந்தார். எனக்கு அப்போ 15 வயசு. என்னோடய அத்தை, அதாவது எங்கள் அப்பாவோட தங்க, திருவனந்தபுரத்தில் தான் இருந்தாங்க. மாமாவும் திருவாங்கூர் தேவசம் போர்டில் ஒரு நல்ல வேலையில் இருந்ததுனால நல்ல பண வசதி அவங்களுக்கு செழிப்பாக தான் இருந்தாங்க. அவங்களோட 5-6 பிள்ளைங்களில் மூத்தவன் தான் இந்த சிதம்பரம். என்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துருந்தான். எனக்கு அவனை கொடுக்கறதா பேசி மாமாவும் சம்மதிச்சுக்கிட்டு இருந்தார். அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே சிதம்பரத்துக்கு மறுபடியும் ஒரு பொறுமை இழந்து கேட்குறான், சுந்தரி அங்கே நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்டபோது மறுபடியும் நான் நினைவுகளையெல்லாம் உதறிட்டு மறுபடியும் பதில் சொல்ல ஆரம்பித்தேன். ஆமாம், சுகமாக தான் இருக்கா. பள்ளிக்கூட வாத்தியார் உத்தியோகத்தில் என்ன பெருசாக கிடச்சிட போகுது, ஏன் வேறு வரும்படி ஒன்றும் இப்போ இல்லையாக்கும் அப்படின்னு அவன் சொன்னதை கேட்கும்போது எனக்கு அவன் மேலே ரொம்ப கோபம் வந்தது, ஏமாற்றமும் கூட தான். ஊர்க்காரங்க தான் அப்படி சொல்கிறாங்கன்னா இவனும் அப்படி தானே சொல்கிறான். என்ன இருந்தாலும் அவள் என் கூட பிறந்த தங்கச்சி, எங்கள் அக்கா இல்லையா. எங்களுக்காக தான் அவள் வாழ்க்கை பூரா கல்யாணம் பண்ணிக்காமலே கஷ்டப்பட்டா. அப்படி இருந்த அவளோட அந்த தனிமை, உத்தியோக வாழ்வு, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஏராளமான வதந்திகளை எல்லாம் பரப்பி விட்டுட்டாங்க. அந்த கதையை இவனும் நம்பிக்கிட்டு இருக்கான். இவனை சொல்லி குத்தம் இல்லை. இவனோட அப்பா, அதாவது என் மாமா இருக்காரே, அவர் இவனுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க மறுத்துட்டார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி தான் எங்கள் அக்கா மேலே வந்த வதந்தி தான். அதை நம்பி தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏழைன்னா ஊர் என்ன வேணா பேசும். எங்களை பொறுத்த வரைக்கும் சுந்தரி அக்கா ஒழுங்காக தான் இருக்கா அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு. அதை சொல்லும்போது அவளோட நாக்கெல்லாம் விடவிடன்னு இருந்தது. இருந்தாலும் அவன் சிதம்பரம் ஒன்றும் கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல. ஒரு அலட்சியமாக அப்படியே பார்த்தான். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் எதுவுமே பேசலை, பேசாமையே இருந்துட்டோம். அப்படியே அமைதியாக இருந்ததே அந்த இடத்துல ஒரு சங்கடமாக தான் இருந்தது. இந்த சமயத்தில் வீட்டுக்குள்ளார அம்மா சமையல் அறையில் ஏதோ டிஃபன் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிற வாசனை மூக்க தொலைக்குது. கூடத்து பக்கம் இருந்த நாற்காலியில் உட்காந்துருந்த சிதம்பரம் அவனோட கண்ணில் தூங்கிட்டு இருந்த ராமு தட்டுப்பட்டான். என் மகன்தான். ஆமாம், ராமு எப்படி இருக்கான்? அப்படியே தான் இருக்கான். உட்காத்தி வச்சா உட்காந்துருப்பான், படுக்க வச்சா படுத்து கிடப்பான், பசிச்சா கூட தெரியாது. வயசு 4 ஆகுது. எல்லாம் நம்ம கர்ம குறை தான். துக்கப்பட்டு தேர்ன மனசு எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. வாழ்க்கையில் கல்யாணம் தான் இப்படி ஆச்சு. கல்யாணம் கழிஞ்சு ஒரு பிறந்த குழந்தையும் இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது, நாளடைவில் சரியாயிடும் அப்படின்னு தான் சொன்னாங்க. எப்படியே போயிடுச்சு. அந்த குழந்தையோட மூளையில் போதுமான அளவு வலு இல்லையா, குணமடைஞ்சதுன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனை தான் இந்த ராமு. என்ன பண்ணுறது, பிள்ளை பாசம் இறக்கம் எல்லாம் சேர்ந்து கவனமாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன். வெற்றி கிடைக்கும்னே எனக்கு ஒன்றும் தோணலை. என்ன செய்யறது, என்ன நானே ஏமாற்றிக்கிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு அவள் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போதே சுவரில் ஒரு ஃபோட்டோ ஒன்று தொங்கிட்டு இருந்தது. ஆமாம், இந்த துரை இப்போ எங்கே இருக்கானா? துரைச்சாணி பழைய ஆளே இல்லை வேறு யாரையாவது அப்படின்னு அவன் பேசும்போது அவனுக்கு அவன் கேட்ட கேள்வி அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்தது. இதை பாரு,
பழைய துரைசாணியோட தான், அதாவது எங்கள் அண்ணனும் எங்கள் மண்ணியும் இப்போ நெடுமங்காட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு அவள் பதில் சொன்னால் கூட அவளோட மனசில் ரொம்ப வேதனை தான். அப்பா கல்யாண வயசை தாண்டிட்ட அக்காவுக்கு மாப்பிள்ளை தேடி தொற்று போன நேரம், எப்படியாவது என்னை இந்த சிதம்பரம் கையில் பிடிச்சி கொடுத்துடணுன்னு துடிச்சிக்கிட்டு இருந்த சமயத்தில் செல்வம் அந்தஸ்து இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்த எங்கள் மாமா கிட்ட இதை பற்றி எப்படி பேசுறது அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரம், அப்போது திடீர்னு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அப்பாவுக்கு உடம்பு சுகம் இல்லை. அதனால் அவர் இன்ஸ்டியூட்டுக்கு போகாமல் படுத்திருந்தார். அம்மா சமயக்கட்டில் துளசி கஷாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இருக்கிறது ஒன்றோ ரெண்டோ. அதில் அந்த ஜாக்கெட்டோட தையலை பிரிச்சுக்கிட்டு நான் உட்காந்துருந்தேன். அந்த சமயத்தில் திடீர்னு வாசலில் ஒரு கார் வந்து நின்றுது. எட்டி பார்க்கும்போது அண்ணனோட கார் தான். இது யார் இது? பட்டோ வேஷ்டியோட பட்டு புடவையோட யார் வர்றது அப்படின்னு பார்த்தா எங்கள் அண்ணனும் அண்ணியும் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. கல்யாண பொண்ணு எங்கள் அண்ணி பொட்டும் பூவுமா பட்டும் பவுஷுமா வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணா முன்னே வரான், இவ அண்ணா பின்னாலேயே வரா. ரெண்டு பேரும் நேராக உள்ளே வந்தாங்க. அவள் தலையில் வச்சுருந்த பூவோட வாசனை வீடு முழுவதும் நிரம்பிச்சு. நேராக வந்து அவன் என்ன பண்ணான், எங்கள் அப்பாவோட காலில் விழுந்து எங்களை மன்னித்து ஆசீர்வதிங்க அப்படின்னு பிடிச்சிட்ட உடனே அவனோட மனைவியும் அப்படியே வந்து அவளும் அதே மாதிரி அப்பாவோட காலை பிடிச்சிக்கிட்டு நமஸ்காரம் பண்ணான். அவர் அப்படியே காலை உதறிக்கிட்டு எங்கள் அப்பா பட்டுன்னு எழுந்திரிச்சார். அம்மா சமையல் அறையில் கஷாயம் கையுமா இருந்தவங்க ஓடி வந்து, ஏண்டா என்ன காரியத்தடா பண்ணிட்ட அப்படின்னு ஒரே சத்தம் போட்டாங்க. உடனே எங்கள் அண்ணன் என்ன பண்ணா, அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, செத்த முன்னால் இந்த குமார கோயிலில் தான் இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவன் நெடுமங்காட்டு துரைசாமி ஐயரோட மகள் பாலா அப்படின்னு அவன் சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னே புரியல. அவங்க அப்பாவோட முகத்தை பார்க்க எனக்குமே கூச்சமாக தான் இருந்தது. அப்பாவுக்கு 65 வயசு தான். இதை பார்த்த உடனே திடீர்னு 85 வயசுக்கு போன மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு அடி வயிற்றுலேருந்து அழுக அப்படியே துருத்திக்கிட்டு ஓடி வருது. எங்கள் அப்பா எவ்வளோ வேதனையை அனுபவிச்சு ஓடா போய் இப்படி படுக்கையில் கிடக்கும்போது அண்ணன் கொடுக்குற பரிசா இது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்பாவோட கண்ணிலேருந்து கண்ணீர் அப்படியே தார தாரையாக ஊற்றுது. அண்ணனோட கல்யாணத்தை பற்றி அவர் என்னென்னலாம் கனவு கண்டிருந்தாரோ தெரியல. இனி ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன இருக்குது? எல்லாம் அந்த குமரப்பெருமாள் ஆசீர்வாதத்தோடு தானே கல்யாணமே நடந்திருக்கு. போடா போ போ, என்னை விட்டுட்டு போயிடு அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லி முடித்ததை என்னால் இதுக்கு மேலே சொல்ல முடியல. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, அம்மாவோட கால்லையும் போய் விழுந்தாங்க. அதுக்கப்புறம்தான் விஷயம் தெரிஞ்சது. என்னோட மண்ணி பிஏ படிச்சுக்கிட்டு இருந்தாலாம். பண வசதியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அண்ணா என்ன பண்ணுவாராம், அவளை நெடுமங்காட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்த திருவனந்தபுரம் வழுதைக்காடு விமன்ஸ் காலேஜுக்கு ஓட்டிகிட்டு போகிற அந்த டாக்ஸிலேயே கூட்டிகிட்டு போவாராம். வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வருவாராம். இதெல்லாம் நெடுமங்காட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமா. மண்ணியோட அப்பா அம்மா கூட குமார கோயிலுக்கு வந்து கல்யாணத்தை நல்லபடியாக நடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு மற்றவங்க சொல்ல கேள்வி. அதுக்கப்புறம் மண்ணியை பொறுத்த வரைக்கும் அண்ணாவோட ரொம்ப மதிப்பு மரியாதையுமா குடுத்தனம் நடத்துகிறதா செய்தி வந்தது. நல்லா குடுத்தனம் பண்ணுறாங்க, அதை உலகறிய பண்ணியிருக்கலாம், ஊரறிய பண்ணியிருக்கலாமே அப்படின்னு அப்பாவுக்கு ஒரு கோபம். சரி, அதெல்லாம் எப்படியோ போட்டோம், அண்ணன் வருவான் போவான், இப்படியே போய்கிட்டே இருந்தது. இவ்வளோ நடந்ததுக்கு பிறகு சிதம்பரத்தோட அப்பா அவனுக்கு தன்னோட மகனுக்கு என்ன மனைவியாக்க சம்மதிப்பாரா? எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு தயக்கம்தான். அதை பற்றி எல்லாம் ராத்திரியில் அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். கண்ணீரோடு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் எதேச்சியாக பத்மநாபசாமி கோயிலில் சித்திரை ஆராட்டு விழாவுக்காக திருவனந்தபுரத்துக்கு போன எங்கள் அம்மாக்கிட்ட
இந்த மாமி சொன்னாலாம், மூத்தவ அவன் மெட்ராஸில் நடத்த கெட்டு போயிருக்கா, அதுதான் போட்டோம் அப்படின்னு பார்த்தா இந்த பையன், உன் பையன் இருக்கானே, அவன் எவ்வளோ ஒரு செருக்கியை இழுத்துக்கிட்டு ஓடிட்டான். இவங்களுக்கோட கூட பிறந்தவ இவளுக்கு எப்படி நான் என் பையனை கல்யாணம் பண்ண முடியும்? அவளை போய் நம்ப முடியுமா என்ன? அதனால் இந்த ஜென்மத்தில் சிதம்பரத்துக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்காத அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்லி அனுப்பிட்டாங்க. இதை கேட்ட உடனேயே என்ன பண்ணுறது, இதெல்லாம் எதிர்பார்த்த செய்தி தானே. எங்கள் அப்பாவும் அம்மாவும் அப்படியே ஆடி போய் உட்காந்துட்டாங்க. எனக்கு என்னென்னா, எங்கள் அண்ணாவும் அக்காவும் நடத்த கெட்டவங்களா கூட இருந்துட்டு போட்டோம், ஆனால் அதுக்கு நானாக பொறுப்பாளி? அவங்க 2 பேரும் பண்ணின அந்த குற்றத்துக்கு தண்டனையை நானும் அனுபவிக்கணும். அவங்க பிறந்த வயத்தில் நானும் பிறந்ததுனால நானும் அவங்கள போலவே இருக்கணும் அப்படின்னு ஊர் மக்கள்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்களா என்ன அப்படின்னு என்னோடய மனசு கடந்து அடிச்சுக்கிட்டது. ஆனால் என்ன பண்ணுறது, அப்படியே நான் சில கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆண் வர்க்கத்தோட பரம்பரை குணம் அவ்வளோ சீக்கிரம் மாறிடுமா என்ன, இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் நான். அம்மாவோட குரல் கேட்டுது, என்ன சிதம்பரம், எங்களையெல்லாம் மறந்தே போயிட்டியா, இப்போவாவது இங்கே வரணும்னு உனக்கு தோணுச்சே அப்படின்னு கையில் பலகாரத்தட்டும் காப்பியும் எடுத்துக்கிட்டு போய் சிதம்பரத்துக்கிட்ட கொடுத்தா. சிதம்பரம் என்ன பண்ணான், டிஃபனை சாப்பிட்டுக்கிட்டே, என்ன மாமி சொல்கிறீங்க, என்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்த பிறகு முன்ன போல் அங்கே இங்கே சொந்தக்காரவங்க வீட்டுக்கெல்லாம் போகிறதுக்கே பொழுதே இல்லை. இப்போ கூட பாருங்களேன், அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் தான் வந்தேன். கன்னியாகுமரிக்கு போகிறதா சொல்லிட்டு வந்தேன். நேத்திக்கு பாகிரதி பாட்டி ஆற்றுக்கு வந்தா. அப்போ பேச்சு வாக்கில் லட்சுமி பம்பாயிலேருந்து கோச்சிட்டு வந்துட்டா, புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்டா அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அப்படியே சுருக்குன்னுது. இந்த பாட்டி இப்படியா போய் அங்கே போய் வம்பளந்துட்டு வருவா? நான் யாருக்கிட்டையும் சண்டை போடலை, கோச்சிக்கிட்டு வரல. அடுத்த வாட்டி அவள் இங்கே வரட்டும், வச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு துக்கமும் எரிச்சலும் சேர்ந்து வந்தது. இந்த பாட்டி, நேற்று திருவனந்தபுரம் போகிறேன், உங்கள் மாமா ஆற்றுல ஏதாவது சொல்லணுமாடின்னு கரிசனமாக கேட்கும்போதே, பத்மநாபி சுவாமி கோயிலில் ராம பேருக்கு அர்ச்சனைக்கு கொடுக்கணும் அப்படின்னு அம்மாக்கிட்ட இருந்து 2 ரூபா வாங்கிட்டு போனவ இப்போ என்னை பற்றி கண்ணு மூக்கு வச்சு அளக்குறாளே. சே, என்ன உலகம்தான் இதுவோ. ஆனால் அம்மா இருக்காளே, அவளுக்கு கொஞ்சம் கூட புத்தி கிடையாது. யாருக்கிட்ட எதை பேசணுங்கிறதும் தெரியாது. சிதம்பரம் இப்போது கல்மிஷம் இல்லாத சிறுவனாக தான் இருக்கான் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு அசட்டு பசட்டுன்னு உளறி வச்சுக்கிட்டு இருக்கா. ஏண்டி, அவங்ககிட்ட சொன்னா என்ன, அவன் என்ன வேற்று மனுஷனா? நீ வந்திருக்கேன்னு அறிஞ்சு ஆதங்கத்தோடு வந்திருக்கான். அப்பா அம்மா கூட தெரியாமல் பார்க்க வந்திருக்கான். அவங்ககிட்ட ஏண்டி இதையெல்லாம் மறைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்ககிட்ட இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டா. ஆமாம் சிதம்பரம், உங்கள் அம்மாவும் அப்பாவும் அன்னைக்கு இந்த பார்வதிநாதன் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு எங்கள் சம்மந்தமே வேண்டான்னு விட்டுட்டாங்கல்ல, நாங்கள் என்ன செய்யறது? இப்படி மூத்தவளை அப்படி விட்டதுக்கு சரியான தண்டனை எங்களுக்கு கிடச்சிட்டுது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காவ. அதுக்கப்புறம் சிதம்பரம் பக்கத்தில் அவள் கொடுத்த முறுக்கை சாப்பிட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கான். அவள் அம்மா இன்னும் பேச தொடங்குறா. இவன் பம்பாயில் ஏதோ நல்ல வேலையில் இருக்கான், நல்ல சம்பந்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இவளை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இப்போ இவளுக்கும் நிம்மதி இல்லை, நாங்களும் ரத்த கண்ணீர் வடிக்கிறோம். எதுக்கு இப்படி அந்த தானுமாலையன் எங்களை சோதிக்கிறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா அழுவ ஆரம்பிச்சிட்டார். ஆமாம், ஹரிகரனுக்கு பம்பாயில் என்ன வேலை அப்படின்னு சிதம்பரம் கேட்டான். வேலையாம் வேலை, பிரமாத வேலை. இங்கே பாலராமபுரத்துலேருந்து கைத்தறி துண்டு, துவட்டி, டவலு இதெல்லாம் மொத்தமாக வரவழைச்சி விற்கிறது. என்ன கிடைக்கும்? ஒரு 2 வருஷம் முன்னே நான் போய் பார்த்தனே அந்த நரகத்தை. வீடா அது, ஜெயிலாட்டம் மாதிரி ஒரு அறை, அதில் 5 கொடுத்தனும். அப்பாப்பா, வாய்க்கும் பத்தலை, வயிற்றுக்கும் பத்தலை, பசியும் பட்டினியும் தான். இந்த அழகில் இப்படி ஒரு புள்ள போன ஜென்மத்தில் என்ன தான் பாவம் பண்ணாலோ
அதான் இப்படி ஒரு சித்திரவதையை அனுபவிக்கிறா. எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சுருக்கணும். அம்மா இப்படியே என்னோடய வரலாறு முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கா. உடனே ராமுக்கு பிறகு வேற ஒரு குழந்தையும் பிறக்காம என்ன, இவ உண்டாயிருக்கான்னு தெரிஞ்ச உடனே பார்த்துட்டு வரலான்னு நானும் அவருமா போனோம். அப்போ தான் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் எதுக்கோ ஒரு சண்டை. எதுக்கோ என்ன, பண விஷயந்தான். வீட்டு செலவுக்கு துட்டு கேட்டால் சண்டை தான், அறை தான். அவனுக்கு வரும்படியெல்லாம் அவ்வளோதான். ஆனாலும் எத்தனை நாளைக்கு தான் சேர்ந்தா மாதிரி பட்டினி கிடக்க முடியும்? இவளுக்கு அவன் மேலே எரிச்ச, அவனுக்கு இவன் மேலே கோபம். 4ஆம் மாதத்துலேயே கர்ப்பம் கலைஞ்சி போச்சு. இந்த கன்றாவியெல்லாம் காண சகிக்கலை. கூட வந்துடுடின்னு கூப்பிட்டா வந்தாளா இவ? அவருக்கு கஷ்டம் அப்படின்னு கரிசனத்தோடு அங்கேயே இருந்தா. இப்போ அப்பப்போ லெட்டர் மேலே லெட்டர் போட்டு வரவழைச்சோம். இப்படியே இங்கே இன்னும் பசியும் பட்டினியுமாக இருந்தா ஆயுசாராமல் செத்து போயிடுவா. எல்லாத்துக்கும் ஒரு பிராப்தம் வேணும். உனக்காக பிறந்தவ உன்னை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னா இவ்வளோ அவஸ்தை உண்டா, அலங்கோலம் உண்டா? நீ என்ன பெரிய என்ஜினியர் ஆகிடுவ, ராஜாராணி ஆட்டமாக இருந்திருக்கலாம். எல்லாம் அவளோட தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அழுவ ஆரம்பிக்கும்போது எனக்கும் அப்படி தான் இருந்தது. அப்படியே அழுதுகிட்டே அம்மா என்ன பண்ணிட்டா, நேராக பூஜை அறையில் போய் படுத்துட்டா. படுத்து தேம்பி அழுதுகிட்டே இருக்கா. இந்த சத்தம் என் காதில் விழுது. நான் அழலானா அழக்கூடிய அளவுக்கு என்கிட்ட என்ன இருக்குது? எல்லாம் தான் அழுது தீர்த்துட்டனே. அனுபவிக்க வேண்டாதது வேண்டியது எல்லாத்தையும் அழுது முடிச்சாச்சு, அனுபவித்து தீர்த்தாச்சு. இனிமே அழுவுறதுல என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு என்னோடய மனசு தோணுச்சு. சிதம்பரம் திடீர்னு கேட்டான், ஆமாம் நேற்று நீ பகீரதி பாட்டிக்கிட்ட என்னமோ சொன்னேன்னு சொன்னாலே வாஸ்தவமா? ஆமாம், நேத்தாக இருந்ததுனால இப்படி சொன்னேன். இன்றைக்கின்னா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். சிதம்பரத்தை இன்றைக்கி தானே எனக்கு தெரியுது அப்படின்னு அவள் இதெல்லாம் யோசிக்கிறா. அவங்ககிட்ட நேரடியாக சொல்லலை. பாட்டி, என்னடி அசடு நீ, எப்படி இருந்த பொண்ணு, சக்கச்சவேர்னு தங்க விக்கிரமா, லட்சுமின்னா லட்சுமியாட்டம் இருந்த குழந்த. உனக்கு என்ன வயசு 20 கூட ஆயிருக்காது. அதுக்குள்ளே எப்படி ஆயிடுச்சடி? சிதம்பரம் மட்டும் உனக்கு மாலை போட்டிருந்தா அப்படின்னு மிகவும் பாசத்தோடு பேசினா. என்னாச்சு? நான் போய் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்னோடய உள் மனசில் இருக்கிற அந்த எண்ணமெல்லாம் பொறி மாதிரி போய் பாட்டி என்னோட ஆறுதல் மொழியில் பளிச்சுன்னு மின்னுச்சு. வாய் தவறி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சிதம்பரம் அம்மாஞ்சி மட்டும் என்னை கல்யாணம் பண்ணியிருந்தான்னா என் வாழ்க்கை இப்படியா இருந்திருக்கும், ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் தெரியாதனமாக அவகிட்ட கொட்டி தீர்த்துட்டேன். அந்த கேள்வி அப்படியே போய் அவங்கிட்ட சொல்லிடுச்சு போல இருக்குது. அதனால தான் இத்தனை அக்கறையோடு இவன் பார்க்க வந்திருக்கான் போல். இவ்வளவு நாட்களுக்கு பிறகு திடீர்னு இவனுக்கு என் மேலே என்ன கரிசனம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அவன் என்ன லக்ஷ்மி, கல்யாணம் பண்ணினாதான் ஆச்சா? இனிமேல் ஒரு நாளும் நீ பணத்துக்காக கஷ்டப்படாமல் நான் பார்த்துக்கிறேன்டி, இல்லாட்டியும் நான் உன் அம்மாஞ்சி தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணான், நாற்காலியில் இருந்த சிதம்பரம் மெதுவாக என் பக்கத்தில் வந்தான். அவன் கண்ணு விஷமமாக சிரிக்குது. என்ன நடக்குதுன்னு நான் அனுமானிக்கிறதுக்குள்ளார டக்குன்னு என் கையை பிடிச்சிட்டான். அவ்வளோதான் எனக்கு தெரியும். எனக்கு எப்படி தான் அந்த ராட்சச பலம் வந்ததுன்னு எனக்கு இப்போ நினச்சா ஆச்சரியமாக தான் இருக்கு. பிசாசு மாதிரி பிடிச்சி வெளியில் தள்ளுன அவனை. நேராக போய் தெரு நடையில் போய் குப்புற விழுந்தான். வெளிக்கதவை பட்டார்னு அடைச்சி உள்தாப்பாளையும் போட்ட சத்தம் கேட்டு எங்கள் அம்மா தேம்பரத்தை விட்டுட்டு பூஜை அறையிலேருந்து சத்தம் போட்டு கேட்டா, என்னடியே சிதம்பரம் போயிட்டானா? ஆமாம் அப்படின்னு நான் சொன்னனே தவிர என் உடம்பு விடவிடன்னு நடுங்க ஆரம்பிச்சுது. ஆத்திரம், அவமானம், என்னை பற்றி அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு இப்போ நினைக்கும்போது கூட
அவமானம் எனக்கு தாங்க முடியல அப்படின்னு அவள் சொல்கிற மாதிரி இந்த கதையை நீலபத்மநாபன் முடிச்சிருக்கார். இப்படி தான் ஒரு பெண்ணு தன்னுடைய கணவனை விட்டுட்டு, அது கஷ்டத்தினாலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனைகளினாலேயோ பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு செய்தி தெரியும் போது இந்த மாதிரி ஆண்கள் அவளை தவறாக பயன்படுத்துறதும் அவளுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறதும் ஒரு இயல்பாக இருக்கிறதுங்கிறது சமூகத்தில் நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம், கேட்குறோம். அவங்க தவறாக நடக்கலைன்னா கூட அந்த தவறான பேச்சுகளால் இந்த பெண்களை ரொம்ப துன்புறுத்துறது அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது எந்த காலத்தில் மாறும் அப்படின்னு சொல்லுவதற்கே இல்லை. பெண் ஜென்மம் அப்படின்னு சொன்னாலே, பெண் அப்படின்னு சொன்னாலே மற்றவர்கள் எப்போ அவள் சறுக்கி விழுவா, எப்போ அவளை ஏறி மிதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வும், அவள் சரிஞ்சு விழும்போது அவளை நாம் கையாளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எங்கிருந்து இந்த வக்கரமான மனசுக்குள்ளே வருது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியலை. அவன் மாமன் மகன் அத்தை மக அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலைன்னாலும் கவலைப்படாத, கல்யாணம் பண்ணிக்கிட்டாதானா அப்படின்னு அவள் கையை பிடிக்கிறான்னா அவ்வளோ தைரியம் அவனுக்கு இருக்குது. அப்படி தான் அந்த கதையை அவர் முடிக்கிறாரு. அப்படி தான் நமக்கும் நினைக்க தோணுது. இந்த மாதிரி அவலங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. எல்லாரோட மனசும் என்னைக்கு நேராகிறதோ அன்றைக்கி தான் வாழ்க்கையும் நேராகும் அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து கதைகளை கேளுங்க. உங்களுக்காக நிறைய கதைகள் காத்து கொண்டு இருக்கின்றன. வாழ்க வளமுடன்.